அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசு ஊழியர்களின் சம்பளம் தொடர்பில் வெளியான மகிழ்ச்சி தகவல். தோட்ட தொழிலாளர்களின் அடிப்படை வேதனம் முன்னெடுக்கப்பட்ட போராட்டம். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடி பாதிக்கப்பட்டவர்களுக்கு வெளியான அறிவிப்பு. முன்னாள் ஜனாதிபதிகள் சலுகைகளை நீக்கும் சட்டமூலம் வெளியாகியது வர்த்தமானி. யாழ்ப்பாணத்தில் பெருந்தொகையான கேரள கஞ்சா மீட்பு. எரிபொருள் விலையில் இன்று ஏற்பட போகும் மாற்றம். கணவனின் அவசரத்தால் நடுவீதியில் பலியான மனைவி. முச்சக்கர வண்டிக்குள் மகனின் கண்முன்னே கொல்லப்பட்ட குடும்ப பெண். 2 இளைஞர்கள் கைது. இளைஞனின் உயிரை பறித்த பேருந்து போலீசாரிடம் சிக்கிய சாரதி. தொடர்பென விரிவான செய்திகள். அரசு சேவையில் நிலவும் சம்பள முரண்பாடுகள் மற்றும் தொடர்புடைய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண நியமிக்கப்பட்ட துணைக்குழு முழு அரசு சேவைக்கும் புதிய சம்பள அமைப்பை அறிமுகப்படுத்துவதற்கான முன்மொழிவுகளை சமர்ப்பிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதுள்ள பதவிகள் தொடர்புடைய கடமைகள் மற்றும் சம்பள அளவுகள் போன்றவற்றை அறிவியல் ரீதியாக மதிப்பாய்வு செய்த பின்னர் இந்த முன்மொழிவுகள் சமர்ப்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அரசு சேவையில் நிலவும் சம்பள முரண்பாடுகள் தொடர்புடைய பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நோக்கில் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தன சூரியராஜி தலைமையில் பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு ஆலோசனை குழுவின் கீழ் ஒரு துணைக்குழு சமீபத்தில் நியமிக்கப்பட்டது. இந்த முடிவு அமைச்சர் AHMH அபேரத்ன தலைமையில் பிரதி அமைச்சர் P. ருவன் சினரத் மற்றும் பிற நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பங்கேற்புடன் நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு ஆலோசனை குழுவின் சமீபத்திய கூட்டத்தின் போது எடுக்கப்பட்டது. அரசு சேவையில் பல்வேறு பதவிகளுக்கு தெளிவாக வரையறுக்கப்பட்ட கடமைகள் இல்லாதது பல வேறுபாடுகள் மற்றும் முரண்பாடுகளுடன் அதிருப்திக்கு வழிவகுத்ததுடன் சமீபத்திய காலங்களில் பல்வேறு விவாதங்களுக்கும் வழிவகுத்திருந்தன. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான நாளாந்த அடிப்படை வேதனத்தை 2000 ரூபாவாக அதிகரிக்குமாறு வலியுறுத்தி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டமானது இன்றைய தினம் ஹட்டன் நகரில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஹட்டன் பிரதான பேருந்து நிலையத்தில் இதன்போது கையேடுகளும் விநியோகிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தோட்ட தொழிலாளர்கள் மத்திய நிலையம், சமூக நீதிக்கான மலேக வெகுஜன அமைப்பு, மக்கள் போராட்ட இயக்கம் ஆகியன இணைந்து இந்த விழிப்புணர்வு நடவடிக்கையில் ஈடுபட்டன. பெருந்தோட்ட மக்களுக்கு உண்மையான குடியுரிமையை வழங்குமாறும் தோட்ட அடிமை முறையை முடிவுறுத்துமாறும் இதன்போது கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டின் கடந்த 7 மாதங்களில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடியில் ஈடுபட்ட தனிநபர்கள் மற்றும் உரிமம் பெறாத வேலைவாய்ப்பு நிறுவனங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் தொடர்ந்துள்ளதாகவும் அவர்களிடமிருந்து 19.4 மில்லியனுக்கும் அதிகமான தொகையை மீட்டுள்ளதாகவும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. பணியகத்தின் துணை பொது மேலாளர் சட்டத்தரணி நெலும் சமரசேகரவின் அறிவுறுத்தலின் பேரில் நடத்தப்பட்ட சிறப்பு சோதனைகள் மற்றும் பணியகத்தால் பெறப்பட்ட முறைப்பாடுகளை தொடர்ந்து இந்த வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன. அதன்படி கடந்த 7 மாதங்களில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடி செய்பவர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளின் எண்ணிக்கை 567 ஆகும். மேலும் அந்த காலகட்டத்தில் பணியகத்துக்கு 2620 பல்வேறு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. மேலும் இந்த காலகட்டத்தில் பணியகத்தின் சிறப்பு புலனாய்வு பிரிவால் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் எண்ணிக்கை 5 ஆகும். இதற்கிடையில் 2024 ஆண்டில் வேலைவாய்ப்பு மோசடியில் ஈடுபட்டவர்களிடமிருந்து 18.25 மில்லியனுக்கும் அதிகமான தொகையை பணியகம் மீட்டெடுத்துள்ளது. இஸ்ரேல், தென்கொரியா, ஜப்பான், ருமேனியா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் வேலைகளை வழங்குவதாக கூறி மோசடிகள் நடைபெற்று வருவதால் பணியகத்திடம் விசாரிக்காமல் இதுபோன்ற மோசடி செய்பவர்களுக்கு பணம் செலுத்துவதை தவிர்க்குமாறு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகள், அவர்களது குடும்பங்கள் மற்றும் ஓய்வு பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு சலுகைகளை குறைக்கும் 1986 ஆண்டின் 4ஆம் எண் ஜனாதிபதி உரிமை சட்டத்தை திருத்துவதை நோக்கமாக கொண்ட வரைவு சட்ட மூலத்திற்கான வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த வாரம் குறித்த சட்ட மூலத்தை வர்த்தமானியில் வெளியிடப்பட்டு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்வதற்கான முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. இந்நிலையில் முன்னதாக ஜூன் மாதத்தில் 1986
1971 ஆண்டின் 4ஆம் எண் ஜனாதிபதி உரிமை சட்டம் மற்றும் 1977 ஆண்டின் 1ஆம் எண் நாடாளுமன்ற ஓய்வூதிய சட்டம் இரண்டையும் ரத்து செய்ய சட்டத்தை வரைவதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருந்தது. இந்த சீர்திருத்தங்கள் முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நீட்டிக்கப்பட்ட சிறப்பு சலுகைகளை திறம்பட நிறுத்தும் என கூறப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வத்ராயன் உதயசூரியன் மைதானத்தில் அருகாமையில் பெருந்தொகையான கேரள கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் இன்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ராணுவ புலனாய்வு துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இன்றைய தினம் விசேட அதிரடிப்படையினர் குறித்த பகுதியில் விசேட சுற்றி வளைப்பு ஒன்றினை மேற்கொண்டிருந்தனர். 54 பொதிகள் அடங்கிய 103 கிலோகிராம் கேரள கஞ்சா இதன் போது மீட்கப்பட்டதுடன் சந்தேக நபர்கள் தப்பிச் சென்றுள்ளனர். நாட்டில் தற்போது நடைமுறையில் உள்ள எரிபொருளின் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்திற்கு அமைய இவ்வாறு எரிபொருளின் விலையில் மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன. இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த திருத்தங்கள் அறிவிக்கப்படலாம். கடந்த மாத திருத்தத்தின் போது எரிபொருட்களின் விலை சடுதியாக அதிகரிக்கப்பட்டிருந்தது. இதன் காரணமாக பொதுமக்கள் கடுமையான எதிர்ப்புகளை வெளியிட்டிருந்தனர். இதேவேளை கடந்த மாத எரிபொருள் விலை திருத்தத்தின்படி 92 ஆக்டேன் ரக பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலை 12 ரூபாவினால் உயர்த்தப்பட்டிருந்தது. 92 ஆக்டேன் ரக பெட்ரோல் 1 லிட்டரின் விலை 293 ரூபாவிலிருந்து 305 ரூபாவாக உயர்த்தப்பட்டது. மேலும் வெள்ளை டீசல் லிட்டர் ஒன்றின் விலை 15 ரூபாவினால் உயர்த்தப்பட்டது. இன்று கொழும்பு மருதானையிலிருந்து நாவலப்பட்டி நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் அதே திசையில் பயணித்த லொரியை முந்தி செல்ல முயன்ற போது ஏற்பட்ட விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த மனைவி சம்பவ இடத்தில் உயிரிழந்தார். மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்ற கணவர் படுகாயமடைந்து நாவலப்பட்டி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். உயிரிழந்தவர் கொழும்பு மருதானையைச் சேர்ந்த 44 வயதுடைய 2 குழந்தைகளின் தாயார் ஆவார். இந்த விபத்து இன்று அதிகாலை நிகழ்ந்ததாகவும் மோட்டார் சைக்கிளின் சாரதியின் கவனக்குறைவே விபத்துக்கு காரணம் என்றும் சந்தேகத்தின் அடிப்படையில் லோரியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. புத்தளத்தில் மாரவில போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட நாத்தாண்டிய பிரதேசத்தில் ஜூலை 22ஆம் தேதி இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் 2 சந்தேக நபர்கள் மாரவில போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்கள் பங்கதனிய மற்றும் பள்ளம் ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த 26 மற்றும் 33 வயதுடையவர்கள் ஆவர். மாரவில நாத்தாண்டிய பிரதேசத்திற்கு ஜூலை 22ஆம் தேதி மோட்டார் சைக்கிளில் சென்ற இனம் தெரியாத இருவர் தனது மகனுடன் முச்சக்கர வண்டியில் பயணித்துக் கொண்டிருந்த பெண் ஒருவரை இலக்கு வைத்து துப்பாக்கிச் சூடு நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றனர். துப்பாக்கிச் சூட்டின் போது முச்சக்கர வண்டியில் பயணித்த 30 வயதுடைய பெண் உயிரிழந்ததுடன் 10 வயதுடைய மகன் படுகாயமடைந்து மாரவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். இதனையடுத்து போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணைகளில் இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கு உதவி செய்த 2 சந்தேக நபர்கள் புத்தளம் மாதம்பி பிரதேசத்தில் வைத்து நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொரோனாக்கள் நாரம்பல வீதியில் பிளவு கொள்ள சந்திக்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக வீரம்புக்கெதிர போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து நேற்று இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கொரோனாக்களில் இருந்து நாரம்பல நோக்கி பயணித்த பஸ் ஒன்று எதிர் திசையில் பயணித்த மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விபத்தில் மோட்டார் சைக்கிளின் செலுத்துனர் படுகாயமடைந்துள்ள நிலையில் சிகிச்சைக்காக குருநாகல் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் கலுகமுவ பகுதியைச் சேர்ந்த 24 வயதுடைய இளைஞர் ஆவார். இதனையடுத்து பஸ் சாரதி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த விபத்து தொடர்பில் வீரம்புக்கெதிர போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.